அக்கா அக்கா தே அவரு എന്നോട് നോണ പറഞ്ഞു അല്ലേ? നോണയാ? ആ, 4-5 മക്കളുണ്ടെന്ന് പറഞ്ഞില്ലേ? അതാണോ? നീനുമൊക്കെ താൻ പറഞ്ഞത് നിങ്ങ കല്യാണമേ കെട്ടിക്കില്ലെന്ന്. இவனை நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சதே தப்பு. மலையாளத்தை மாதிரி நம்ப கூடாது. பொம்பளைகளை வசீகரிக்கிற கூடோத்திரம் அவங்களுக்கு நல்லா தெரியும். கூடோத்திரம் வசியம் அவங்க பாஷையில கூடோத்திரம் தான் சொல்லுவாங்க. என்னடி இது? மீனுக்கு குளிச்சிட்டு இருக்க, சத்தம் போடாத. என்னடி இது? அந்த ஆளோட சட்டை ஏன் தேடிக்கிட்டு வந்த? சொல்லடி. அது 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 வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அவரை எனக்கு கட்டி வச்சிடுங்க. என்னது? அவரை உனக்கு கட்டி வைக்கிறதா? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, அவர் மேல எனக்கு பைத்தியம் தான். அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்லி எங்க கல்யாணம் நீங்க தான் நடத்தி வைக்கணும். சொல்லுங்க மாமா, கட்டி வைக்கிறியா? கட்டி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆனா நான் சொல்ற மாதிரி நீ செய்யுமா? எது வேணாலும் செய்றேன். இந்த மாதிரி மாமாவுக்கும் மீனாட்சி அக்காவுக்கும் ரகசிய தொடர்பு இருக்குன்னு நீ சொல்லணும். அது அது நீ கண்ணால பார்த்தேன்னு சொல்லணும். சொல்றியா? அது போய்தானே மாமா. உனக்கு வந்த சரத்குமாருக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும். அப்ப நீ இது சொல்லித்தான் ஆகணும். சொல்றியா? யார்கிட்ட சொல்லணும்? அது நான் அப்புறமா சொல்றேன். அதுவரை யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. என்ன? சரிங்க மாமா. மாரியன் இந்த நேரத்துல ஏன் எங்க? அல்ல, அது வந்து பின்னால என்னமா மறைச்சு வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல. என்ன நான் பார்க்க கூடாதா? என்ன என்ன மன்னிச்சிடுங்க சிரவா. இது மீனாட்சி தான் தந்தது. யாருக்கும் தெரியாம என்ன பார்க்கணும்னு மீனாட்சி தான் சொன்னா. என்ன விவரம் தெரிஞ்சுக்க அவள் ரூமுக்கு போனேன். என் மேல அவளுக்கு இத்தனை ஆசை இருக்கணும்னு நான் கனவு கூட நினைக்கல. ஆனா ஆனா தப்பு நடந்து போச்சு. நான் ஒரு ஆம்பளை தானே. நாளைக்கு சரவணனுக்கு நிச்சயதார்த்தம் செய்ய போற பொண்ணுன்னு அவளை தானே நினைக்கணும். இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரிய வேண்டாம். நீ அவளுக்கு தாலி கட்டிடு. நான் இந்த பக்கமே நீ வர வேண்டாம். நான் பொறுக்கையா இருக்கலாம். ஆனா எனக்கு வரப்போற பொண்டாட்டி வருவது நெச்சிலா இருக்க கூடாது. நான் இப்படி எல்லார்கிட்ட சொல்றேன். வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா நானே அவள் கழுத்துல தாலிடுறேன். நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நாட்டாம வரும்போது எல்லாருக்கும் முன்னால இந்த தப்பு நானே ஏத்துக்கிறேன். மாப்பிள்ள வந்த போல இருக்கு, வாங்கடி. ஹாய்.
മാപ്പിളയാ? ഇല്ല ഇല്ല, അവർക്ക് ഇന്നും കല്യാണമേ ആകില്ല. நாட்டாம வந்துட்டாரு. மீனாட்சியை கூட்டிட்டு எல்லாரும் கீழே வந்துருங்க. கல்யாண பொண்ணுங்க அழைச்சிட்டு வரலையா? வந்துட்டு இருக்காரு. ஆரம்பிக்கலாமா? எங்களுக்கு சம்மதம் தான். உங்களுக்கு சம்மதமா? ஆமாங்க ஐயா. மாப்பிளையோட பெற்றோர்களும் பொண்ணோட பெற்றோர்களும் நிச்சயதார்த்தத்தை ஒப்புக்கொண்டு இந்த தட்டை மாத்தலாம். அதற்கு முன்னால இந்த ஊரு சம்பிரதாயப்படி மாப்பிளையும் பொண்ணும் மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும். ஸ்ரீராமலிங்க முதலியார் அவர்களுக்கும் விசாலாட்சி அம்மாவுக்கும் பிறந்த சரவணன் என்ற சரவணலிங்க முதலியாரிடம் கேட்கிறோம். செல்வி மீனாட்சியை கல்யாணம் செய்கிறதுக்கு உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? சரவணா, சொல்லுப்பா. மீனாட்சியை மணமகளாக ஏற்றுக்கொள்ள உனக்கு சம்மதம் தானே? ஏண்டா பேசாம நிக்கிற? சம்மதம் சொல்றதுக்கு ஏன் வெக்கப்படுற? இல்லை. இந்த கல்யாணத்துக்கு மீனாட்சியை மணமகளா நிச்சயம் பண்ண எனக்கு சம்மதம் இல்லை. എന്താടാ നീ പറയുന്നത്? തമാശ പറയാനുള്ള സമയമല്ലത്. എന്താ ഈ കല്യാണത്തിന് നിനക്ക് സമ്മതം തരാത്തതിന്റെ കാര്യം എന്താ? വേറൊരാളുമായി രഹസ്യ ബന്ധമുള്ള ഒരു പെണ്ണിനെ എനിക്ക് വേണ്ട. അത് തന്നെ. സംഗതി ചളായിന്നാ തോന്നുന്നത്. അഡ്വാൻസ് ഇത്തിരി കയറ്റി വന്നായിരുന്നു. എന്റെ മോളെ പറ്റി ഇല്ലാത്ത പറഞ്ഞാലുണ്ടല്ലോ, അവൾ കാര്യമായിട്ട് രഹസ്യബന്ധം ഉണ്ടെന്നാ നീ പറയുന്നത്. കണ്ണാലെ പാത്ത സാക്ഷി എന്നെ പറയും. മരിയണ്ണേ, எல்லோரும் என்ன மன்னிக்கணும். யாரா இருந்தாலும் நாட்டாம முன்னால செஞ்ச தப்பொப்புக்கொள்றதா நியாயம். ஆனா நான் சொல்ல நல்லா இருக்காது. மரதகம், சொல்லுங்கம்மா. நீ கண்ணால பார்த்து சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, நீ என்ன பார்த்தே? ഞാൻ சொல்றேன். எனக்கு ഒരാളുടെ രഹസ്യ തുടർവ് இருக்கிறது സത്യംതാ. மீனாட்சி, അമ്മ എന്നോട് ക്ഷമിക്കണം. சொல்லு, யார் அவன்? അവരുതാ. ഞാനോ? എനിക്കൊന്നും അറിയില്ല. അറിയാതാ? വെറുതെ ഇല്ലാ വചനം പറഞ്ഞാലുണ്ടല്ലോ, വായി മനസ്സും അറിയാത്ത കാര്യമാണ്. அறியாத காரியமா? எங்க ஊரு பொண்ண கெடுத்து விட்டு யாருக்கும் தெரியாம எவன் தலையிலேயாவது கெட்டி வைக்கலாம் நினைச்சிருக்கியா? ആര് കെടുത്തോന്ന്? ഞാൻ അത്രക്കാരനൊന്നുമല്ല. വെറുതെ അനാവശ്യം പറഞ്ഞുണ്ടാക്കരുത്. பெரிய யோக்கே, நீ எங்க காதல பூ வைக்க பாக்குறியா? ஒரு பொண்ணு இத்தனை பேர் முன்னாடி வச்சு அவளோடு தொடர்பு இருக்கிற புருஷன் நீ தானே சொல்றா. நீ என்னடா ஒன்னும் புரியாதுன்னா சொல்றேன். ഞാൻ പറഞ്ഞത് സത്യമാണ്. എനിക്ക് ഈ പെങ്കൊച്ചുമായിട്ട് യാതൊരു ബന്ധവും ഇല്ല. എന്നെ വിട്ടേക്ക്. വഴിവിടും. ஏய், போய் தூக்கிட்டு வாங்கடா அவனை. இல்லைங்கடா, இங்க இருந்து உனக்கு தப்பிக்க முடியாதுன்னே. ആരാന്ന് വെച്ചാ നിങ്ങൾ ഈ കളി കളിക്കുന്നത്? കളരിക്കൽ അച്ഛനും കുട്ടിയെ തൊട്ടാ തൊട്ടവൻ വിവരം അറിയും. എന്റെ അളിയന സ്വന്തം അളിയൻ മൈത്തുണ്. നാട്ടാമേ, ആയുഷ്കാലം കല്യാണമേ കഴിക്കില്ലെന്ന് ശപഥമെടുത്തിരിക്കുന്ന നിത്യ ബ്രഹ്മചാരിയാണ് എന്റെ അളിയൻ. അറിയാവോ? അങ്ങനെ ഒരു പെണ്ണിന്റെ മുന്നിലും അടിയറവ് പറയുന്നതല്ല ഈ മനസ്സ്. ഇനി അറിയാതെ എന്തെങ്കിലും ഒരു ചാബല്യം നിങ്ങൾ പറയുന്ന ഈ തുടർവ് നിങ്ങളുടെ പെണ്ണിനോട് തോന്നിയിട്ടുണ്ടെങ്കിൽ അന്തസ്സായിട്ട് അവളുടെ കഴുത്തിൽ താലി കെട്ടാനും എന്റെ അളിയൻ തയ്യാർ. അച്ചുവേട്ടാ, ചതിയായത്. പുര കത്തുമ്പോ വാഴ വെട്ടാൻ നിൽക്കരുത്. നമ്മൾ തമ്മിലുള്ള കണക്ക് തീർക്കുന്ന ഇങ്ങനെയല്ല.
ഈ സമയത്ത് മസിലും വീർപ്പിച്ച് വാശി പിടിച്ചു നിന്ന് കഴിഞ്ഞാൽ ജീവനോടെ കൊത്തി നോക്കി നൂലിൽ കളർ ചേർക്കവർ തൽക്കാലം സമ്മതിക്കും. എന്നടാ മച്ചാനും ചേർന്ന് രഹസ്യം പേசுற? ഒന്നുമില്ല നാട്ടാമേ, എന്റെ മച്ചാൻ മീനാക്ഷിയുടെ കഴുത്തിൽ താലി കെട്ടും. കെട്ടുന്ന പ്രശ്നമില്ല നാട്ടാമേ, ഞാൻ നിരപരാധിയാണ്. മീനാക്ഷിയെ കെട്ടണോ? പ്രശ്നമില്ലാന്ന് പറഞ്ഞില്ലേ? നീ ആരുടെ അഭിപ്രായം പറയാൻ? அப்படினா உனக்கு நான் 7 நாள் டைம் தர்றேன். அதுக்குள்ள நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டு. முடியலனா 10வது நாள் நீ மீனாட்சி கழுத்துல தாலியை கட்டணும். இது நாட்டாமை தீர்ப்பு. கடவுளே, ஏகாந்தரா. അല്ല, ആ മുതലയാരുടെ മോനെ കൊണ്ട് അവളുടെ കഴുത്തിൽ താലി കെട്ടിച്ച് നജീബിനെ കൊണ്ട് അടിയറവും പറയിപ്പിച്ചിട്ട് നിരപരാധിത്വം തെളിയിച്ചിട്ട് പോകുന്നല്ലേ നല്ലത്. നിരപരാധിത്വം തെളിയിക്കാൻ ഞാൻ എന്താ വല്ല കൊലപാതകം ചെയ്തോ? എങ്കിലെത്ര അന്തസ്സുണ്ടായിരുന്നു. എടാ, ഇതിപ്പോ ഏതെങ്കിലും ഒരു പെണ്ണ് ആരെങ്കിലും ചൂണ്ടിക്കാണിച്ചിട്ട് ദേ ഇയാളുമായിട്ട് എനിക്കൊരു ബന്ധം ഉണ്ടെന്ന് പറഞ്ഞ ഉടനെ കയറി കെട്ടിക്കോ എന്ന് ഉത്തരവിടാൻ ഇതെന്താ വെള്ളരിക്കപ്പെട്ട? അത് നാട്ടാമെ കുറിച്ച് ശരിക്കും അറിയാഞ്ഞിട്ടാ. ഇതുപോലൊരു കേസില് ഒരിക്കലും ഇവിടുന്ന് രക്ഷപ്പെടാനൊരു ശ്രമം നടത്തിയതാ ഞാൻ. എന്നിട്ട് ബോർഡറിനപ്പുറം കടക്കുന്നതിന് മുമ്പ് ആ മാരിയപ്പനും നാട്ടാമയുടെ ആൾക്കാരും തൂക്കിയെടുത്തോണ്ട് താലി കെട്ടിച്ചു. ഇവിടുത്തെ ഒരു നെയ്ത്തുകാരി പെണ്ണ് പറ്റിച്ച പണിയാ. അവർക്ക് എന്നോട് പ്രേമമായിരുന്നു. അത് ശരി. ഇതപ്പോ ഇവിടുത്തെ പെണ്ണുങ്ങളെ തീരം പരിപാടിയാണല്ലേ? പെമ്പിള്ളേരെ കറുപ്പഴിച്ചു എന്ന് അവരായിട്ട് നാട്ടാമയോട് പരാതി പറഞ്ഞ പിന്നെ താലി കെട്ടി കൂടെ പൊറപ്പിക്കല്ലാതെ വേറെ പോംവഴിയില്ല. എന്തഴിച്ചു? കറുപ്പഴിച്ചു. എങ്കിൽ ഈ കളിയിൽ താലി ആ നാട്ടാമ തന്നെ കെട്ടേണ്ടി വരും. ഞാൻ വെറുതെ കാറ്റ് കൊള്ളാനായിട്ട് ഇതുവഴി നടക്കാൻ ഇറങ്ങിയപ്പോ ഈ ടിന്ന് എന്നെ തട്ടിയിട്ടു. ഈ ടിന്ന് നിന്നെ തട്ടിയിട്ട്? അല്ല, ടിന്നെന്നെ തട്ടിയിട്ടാണോ ഞാൻ ടിന്നിനെ തട്ടിയിട്ടാണോ പറഞ്ഞിട്ട് കാര്യമല്ലോ. വീണത് ഞാനല്ലേ. ഞാൻ വരുന്നു, അവിടെ വെയിറ്റ് ചെയ്യ. അച്ചുവേട്ടാ, അപ്പുറത്തെ കാറ്റ് കൊള്ളാൻ എന്തിനാ അവൻ ഇപ്പുറത്ത് വന്നത്?